வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகக்கூடிய நபர் ஒரு இளைஞன். இளைஞன் அப்படின்னாலும் ஒரு வித்தியாசமான இளைஞன். இவர் ஒரு சினிமா நடிகரோ கிரிக்கெட் வீரரோ இல்லாட்டி ஒரு அதிகாரியோ கிடையாது. இவர் ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட், விலங்குகள் செயல்பாட்டாளர். மக்கள் மத்தியில அறிமுகம் ஆகாத உண்மையான ஹீரோ இவர். அவரது வாழ்க்கையே அனிமல்ஸுக்காக அர்ப்பணித்த சாய் விக்னேஷ் அவரை சந்திக்கிறோம். ஹலோ சாய் விக்னேஷ். வணக்கம் சார். எஸ், வணக்கம் சாய் விக்னேஷ். உங்களை நமது நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ ஒரு இளைஞன், ஒரு மாணவன் +2 எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இதில் சேர்க்கறது தான் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுவாங்க. இளைஞர்களும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஒரு பெரிய பதவிக்கு வரணும், கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவுல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இல்லை ஏதாவது காலேஜில் சேருவாங்க. ஆனால் நீங்கள் +2 முடிச்சுட்டு எந்த காலேஜ்லேயும் சேராம ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட், அதாவது நாய், பூனை, ஆடு, மாடு இதையெல்லாம் காப்பாற்றுற வேலை. பொதுவாக மிருகங்கள்ட்ட இருந்து மனிதர்களை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் மனிதர்களிடத்திலிருந்து தான் மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மிகப்பெரிய பணியை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் போய் சேர்ந்து படிக்காம ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு மீன் டைம் இந்த அனிமல் ரெஸ்கியூ, மிருகங்களை காப்பாற்றுற வேலையில நீங்க ஏன் இறங்குனீங்க? நான் எப்படி முதல்ல ஆரம்பிச்சேன்னா சார், 2015ல இந்த சென்னையில வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் நம்ம மனிதர்களை எவ்வளவு பாதிச்சுச்சோ அதே அளவுக்கு விலங்குகளை பாதிச்சுது. ஆனா விலங்குகளுக்கு நிறைய உதவி கிடைக்கல. முதல் முறையா அது ஒரு இப்ப நைட் இருக்கும் சார். நைட்டு ஒரு சின்ன ஏதோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் வீட்டுல இருந்து இறங்கி என்னன்னு பார்த்தா ஒரு 2 நாய்க்குட்டி தண்ணி கழுத்தளவுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் முங்குற ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு. எனக்கு அதை கண்டும் காணாம போக முடியல. பார்த்துட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நான் ரெஸ்கியூ பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்து அதுல இருந்தா என்னோட இந்த ரெஸ்கியூ பணிகள் அப்படிங்கறது ஆரம்பிச்சது சார். அதை நான் சோசியல் மீடியால ஷேர் பண்ணேன். இந்த நாய்க்குட்டிகளுக்கு யாராவது தத்தெடுக்கிறதுக்கு அடாப்டர்ஸ் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஷேர் பண்ணா நிறைய பேர் எனக்கு அதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு நாய் அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு டாக் அடிபட்டிருக்கு, நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு திரும்பவும் அதை கண்டும் காணாம போக முடியல. எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி நான் வீட்டுல வைக்க ஆரம்பிச்சேன். அதனால நிறைய நெய்பர்ஸ் இஷ்யூ இதெல்லாம் எல்லாமே நிறைய பிரச்சனைகளும் நான் ஃபேஸ் பண்ணேன். அப்பதான் நான் ஒன்று டிசைட் பண்ணேன் சார். நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ஸுக்காக ஒரு தனி ஒரு காப்பகம், ஒரு ஷெல்டர் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய இன்னும் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்சவர் அவரோட லேண்ட் ஆக்சுவலா டொனேட் பண்ணாரு சார். அவரும் ஒரு அனிமல் லவர். அவர் சிவமணி சார் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஃபண்டிங்க்கு என்ன பண்ணான்னு தெரியல. எங்களோட நேட்டிவ் பூர்வீகத்துல திருநெல்வேலியில இருந்த வீடை சேல் பண்ணிட்டு, என்னோட பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட சேல் பண்ணிட்டு அதுல ஃபண்ட் வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் டாக் ஷெல்டர் அப்படிங்கறது ஆரம்பிச்சேன் சார். ஆரம்பிச்சது நாய்களுக்கான இருந்த ஒரு காப்பகமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், உணர்ந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நாய்கள் மேல ஒரு சில பேராவது கருணை காட்டுறாங்க. ஆனா ஆடு, மாடு, கோழி, பன்னி இந்த மாதிரியான விலங்குகளை ஒரு பொருட்களாக மட்டும்தான் பார்க்கப்படுது. அவங்களோட வெல்ஃபேருக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம காப்பகத்துல அது நாயா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, பன்னியா இருந்தாலும் சரி, எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பான காப்பகமா இருக்கணும்னு சொல்லி எல்லா விலங்குகளையும் நான் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக நான் வழக்குகளும் நான் தொடர்றேன். சூப்பர் சூப்பர். மனிதர்களுக்கு எதிரான வன்கொடுமைன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா விலங்குகளுக்கு எதிரான வன்கொடுமை, ஆடு, மாடு, இல்லாட்டி கோழி, இல்லாட்டி நாய், பூனை, இதுக்கு எதிரான வன்கொடுமைகளை தட்டி கேட்கறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க குடும்ப சொத்து, உங்க அப்பாவுடைய வீட்டை வித்து திருவள்ளூர் பக்கத்துல நீங்க ஒரு ஷெல்டர் கட்டியிருக்கிறீங்க. அந்த ஷெல்டருக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். சைக்கிளே தான் வர்றேன் ஒவ்வொரு முறையும். நீங்க தான் இனாகிரேட் பண்ணதே சார் ஷெல்டர். நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களோட ஆபீஸ்க்கு எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும் சார். இருக்கும் எந்த விதமான அப்பாயின்மெண்ட் எதுவுமே இல்லாம நான் உங்களை சந்திக்க வந்தேன். இந்த மாதிரி நான் ஒரு ஷெல்டர் ஆரம்பிக்க போறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க அடுத்த செகண்ட் கூட யோசிக்காம சரி நான் வரேன்னு சென்னையில இருந்து திருவள்ளூர் தாண்டி பூண்டியில இருக்கிறதுக்கு சைக்கிளிங்ல நீங்க இனாகிரேட் பண்ணி நீங்க என்கரேஜ் பண்ணீங்க சார். பூண்டி பக்கத்துல என்ன ஊர்ல இருக்குது உங்களுடைய? சென்றாயன்பாளையம். சென்றாயம்பாளையம். ஸோ சென்றாயம்பாளையத்தில் நான் சைக்கிளை இனாகுரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஆரம்பிச்சதே நீங்கள் நிறைய நாய்களை வீட்டில் வச்சிருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது ஒரு சிரமமாகி போய் அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுவும் இந்த சூழ்நிலையில நீங்க சிட்டியை விட்டு அந்த வீட்டை ஊத்திட்டு இங்க வந்துட்டீங்க. ஸோ சாய் விக்னேஷ், இப்போ பொதுமக்கள் எதிர்பார்க்கறது நீங்க அந்த டாக்ஸ் நிரந்தரமா பிடிச்சிட்டு போயிருவீங்க, அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, சத்தம் கேட்காது, கடிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏன் திருப்பி அதை மறுபடியும் கொண்டு அங்க விடுறீங்க?
ஸோ நம்ம இதை வந்து ஒரு 2 ஆங்கிள் பார்க்கலாம் சார். சரி. ஒன்னு வந்து ஹியூமனிட்டி பேசிஸ்ல, இன்னொன்னு சயின்டிஃபிக்கா பார்க்கலாம் சார். மனிதாபிமான அடிப்படையில ஆமா ஒண்ணு, அறிவியல் அடிப்படையில இன்னொன்னு. அறிவியல் அடிப்படையில் இன்னொன்னு சார். இப்போ மனிதாபிமான அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, நாய்கள் வந்து டெரிட்டோரியலா இருக்கும் சார். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு தெருல இருக்கிற நாய் அந்த தெருல இருந்து பக்கத்து தெருக்கு போனாலே அந்த தெருல இருக்கிற நாய்கள் வந்து அலோவ் பண்ணாது. அது ஃபுல்லா கடிச்சு கொதறி இந்த பக்கம் அதே தெருக்கு அனுப்பிச்சிடும். இது வந்து டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல் அனிமல்ஸ். ஸோ நம்ம ஒரு டாக், நமக்கெல்லாம் ஊரு தெரு இருக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு ஆமா சார், அதனுடைய விலாசம், எஸ் சார், நாயினுடைய விலாசம் 10வது குறுக்கு தெரு. ஆமா சார், கண்டிப்பா. ஸோ அந்த டெரிட்டோரியலா இருக்கிற டாக்ஸை எடுத்துட்டு போய் ஒரு டெரிட்டரியிலேருந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துக்கு விடுறதுக்கு பேரு ரீலொகேஷன் அப்படின்னு சொல்றோம். இது முதல்ல சட்டப்படி குற்றம், ரீலொகேஷன் அப்படிங்கிறது. Relocation itself is an offense. Yes sir, relocation itself is an offense under the Animal Birth Control Rules, Prevention of Cruelty to Animals Act 1960. சரி. ஸோ சட்டப்படி இது வந்து குற்றம். அதே மாதிரி மனிதாபிமான அடிப்படையில ஒரு இடத்துல இருக்கிற நாயை இன்னொரு இடத்துல போய் விட்டோம்னா அந்த இடத்துல அந்த நாயோட பிழைக்க முடியாது, சர்வைவ் ஆக முடியாது. அந்த இடங்கள்ல உள்ள நாய்கள்லாம் இதை கடிச்சு இதை துரத்தும். அதனால வந்து வண்டியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து. எஸ் சார். பேட்டை அவங்களுக்கு தனித்தனி பேட்டை, அவங்களுக்கு தனித்தனி இது இருக்கு சார். ஸோ அதனால வாழறது அப்படிங்கிறது முடியாது. ஸோ உணவு கிடைக்காது, சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் விட்டா அதால பிழைக்க முடியாது. இது வந்து மனிதாபிமான அடிப்படையில உள்ளது சார். இப்போ சயின்டிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சார், டாக்ஸ் வந்து டெரிட்டோரியல் அனிமல்ஸ் அப்படிங்கறதுனால ஒரு டெரிட்டரியில இருக்கிற எல்லா டாக்ஸையும் எடுத்துட்டு போய் வேற இடத்துக்கு விட்டுட்டாங்கன்னா அந்த டெரிட்டரி வந்து ஃப்ரீ ஆயிரும். அப்படி ஃப்ரீ ஆகும்போது பக்கத்து இடங்கள்ல உள்ள டாக்ஸ் எல்லாம் இந்த டெரிட்டரியை வந்து ஆக்கியபை பண்ணிடும். அப்படி ஆக்கியபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புதுசா வர நாய்களுக்கு இந்த தெருல யாரு இருக்கிறாங்க, இங்க தெருல இருக்கிற மக்களை பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாதப்போ அது ஒரு பயத்துல டிமிட் ஆகி அக்ரெசிவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே டாக்ஸை வந்து மெனன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்ஸ் வந்து எந்த தெருல நாய்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல திருட்டுக்கு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். நான் நிறைய இன்சிடென்ட்ஸ்ல என்ன பார்த்திருக்கேன்னா, திருடர்கள் ஒரு இடத்தை திருடுறதுக்கு முன்னாடி அந்த தெருல இருக்கிற நாய்களுக்கு விஷம் வச்சுட்டு திருடி இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த இடங்கள்ல நாய்கள் இல்லையோ அந்த இடங்கள்ல நிறைய திருட்டு நடந்திருக்கு. இன்னைக்கு கூட காலையில வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் வந்து படிச்சேன் சார். சென்னை சென்ட்ரல்ல ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் RPFக்கு டைகர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு சார். நைட்டு மொபைலை திருடிட்டு ஒரு திருடன் வந்து ஓடி இருக்கிறான். ஓடும்போது இவங்க துரத்தி போய் பிடிக்கிறதுக்குள்ள அந்த நாய் அவனை கடிச்சு இழுத்து பிடிச்சிருக்கு சார். ஓஎஸ் நம்ம காவல்துறையில கூட டாக் ஸ்குவாட் இருக்கு. எஸ் சார். அது 2 விதமான டாக்ஸ் பெரும்பாலும் நாங்கள் பயன்படுத்துவோம். ட்ராக்கர் டாக், இன்னொன்று ஸ்னிஃபர் டாக். ட்ராக்கர்னா திருடனை துரத்திட்டு போய் அவன் கால அடையாளத்தை வச்சு எந்த பக்கம் போயிருக்கிறான் அப்படின்னு அந்த சந்தேகமான நபரை தொடர்ந்து போய் பிடிக்கிற மாதிரி உள்ள டாக்ஸ் பேர் ட்ராக்கர்ஸ். ஸ்னிஃபர் அப்படின்னா இப்போது போதைப்பொருள், தங்கம், இது போன்ற பொருட்கள், வெடிமருந்து, இது போன்ற பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள், வெடி மருந்துகள், RDX இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சா கூட அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ டாக்ஸ் அந்த வகையில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கனால அந்த இருக்கிற இடத்துல இருந்து டிஸ்லொகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. டிஸ்லொகேட் பண்ணா கூட அங்கே போய் அடுத்த இடத்துல போய் அதால் வாழ முடியாது. அங்கே ஃபுட்டு, வாட்டர், காம்படிஷன், அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து தொந்தரவு கொடுத்துரும். ஸோ இதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆமாம் சார். சரி, அது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குது, வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, டாகை ட்ரீட் பண்ணி, நோய் இருந்தால் ட்ரீட் பண்ணி, அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி இங்கே விடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இப்போ தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் டாக் பைட் இருக்குது. நாய் வந்து மனுஷனை கடிச்சிருது. அதுலேயும் 35 to 40 பேர் ஆண்டுக்கு இறந்தும் போகிறாங்க. ஸோ இது எதனால் ஏற்படுது? இதை நம்ம எப்படி குறைக்கிறது? இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? எஸ் சார். இப்போ நம்ம இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாக் பைட்டோட டோட்டல் கவுண்ட் வருது. இதில் வந்து தெருநாய்களில், சாலையோரங்களில் வசிக்கிற நாய்கள்னால எத்தனை பைட் நடக்குதுன்னு பார்த்தோம்னா இது முழுசுமே அதனால இருக்காது சார். நிறைய பேர் வீட்டில் வளர்க்குற பெட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வீட்டில் வளர்க்குற டாக்ஸை அவங்க வந்து சில நேரம் ரோட்டில் விட்டுருந்தாங்க, அபேண்டன் பண்ணியிருந்தாங்க, இல்லை வாக்கிங் கூட்டு போகும்போது சரியான முறையில் கூட்டிகிட்டு போகிறதில்ல, அதனால நிறைய டாக் பைட்ஸ் நடக்குது சார். அது கூட நமக்கு வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்னால நடந்த பைட்டுங்கிற மாதிரி இந்த கவுண்ட்டில் வந்து சேர்ந்துருது. ஸோ நம்ம முழுவதும் நம்ம இவங்களையே ப்ளேம் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா டாக் பைட்ஸுமே வந்து அதனால ரேபிஸ் வந்து வராது சார். ரேபிஸ் அப்படிங்கிறது நாய்களுக்கு வந்து தாக்கக்கூடிய ஒரு நோய். அது நாய்களுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அந்த நோய் வந்து பரவக்கூடிய ஒரு நோய் சார். ஜூனோட்டிக் டிசீஸ், அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து மிருகங்கள்ல இருந்து மனிதனுக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் ஜூனோட்டிக் டிசீஸ். ஆமா, ஜூனோட்டிக் டிசீஸ் சார்.
அந்த ரேபிஸ் வந்து நாய்களுக்கு தடுப்பூசி போட்டிருந்தோம், வேக்சினேஷன் போட்டிருந்தோம்னா அந்த நோய் இருக்காது சார். அதே மாதிரி ஒரு நாய்க்கோ ஒரு மனிதனுக்கோ ரேபிஸ்ங்கிற நோய் வந்துருச்சுன்னா 10 நாள் மட்டும்தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு பைட் எது ஆனாலுமே நம்ம உடனடியா தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது சார். இப்போ இந்த தடுப்பூசி எல்லாம் வெட்டனரி ஹாஸ்பிட்டல் கிடைக்குதா இல்ல நார்மல் ஆஸ்பத்திரியில மனிதர்களுக்கான ஆஸ்பத்திரியில்? மனிதர்களுக்கு உண்டான போடுற தடுப்பூசி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, அதே மாதிரி பிரைமரி ரேபிஸ் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல எல்லா இடத்துலயுமே இருக்குது சார். ஸோ உடனடியா நம்ம போய் இந்த வேக்சின் வந்து போட்டுக்க முடியும் நமக்கு. அதே மாதிரி அந்த நாய் கடிச்சு வெறி நாய் கடிச்சா கூட உடனடியாக ஒரு வேக்சின் போட்டுட்டோம்னா ஆமா அப்போ நம்ம அந்த நோயிலிருந்து தப்பிச்சிடலாம். ஆமா சார், உடனடியா வேக்சின் இம்யூனோகுளோபுலின் போட்டுட்டோம் அப்படின்னா 100% தப்பிச்சிடலாம் சார். சரி, அது அந்த நாய்க்கு ரேபிஸ் இருந்திருந்தா கூட. ஆல்ரைட். அதே மாதிரி இப்போ இறந்தவங்களாம் அந்த 35 பேர் இறந்து போனது ஒருவேளை அவங்க போதுமான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆமா, வேக்சின் போடாதவங்களா தான் இருப்பாங்க சார். வேக்சின் ப்ராப்பரா வேக்சின் இம்யூனோகுளோபுலின் போட்டு இறந்தவங்கிறது கிடையாது சார். ஆல்ரைட். நீங்க வந்து ராபிஸ் நோய் சொன்னீங்க. ஸோ நாயிலிருந்து நமக்கு மனிதனுக்கு வரக்கூடிய என்னென்ன நோய்கள் இருக்கு? ஜூனோட்டிக் டிசீசஸ்ன்னு பார்த்தோம்னா மெயினா வந்து ரேபிஸ் தான் சார். சரி, ரேபிஸ் வரும். அதுக்கப்புறம் லெப்டோஸ்பைரோசிஸ் அந்த மாதிரி நிறைய வந்து டிசீசஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ப்ரிவலன்ஸ் வந்து கிடையாது, பெரிய அளவில் அதெல்லாம் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி சாலையோரங்கள்ல இருக்கிற நாய்களுக்கு நம்ம வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டுட்டாலே 100% நம்ம ரேபிஸை வந்து இல்லாம பண்ணிடலாம், குறைச்சிடலாம். ரேபிஸ் ஃப்ரீ சிட்டி, ரேபிஸ் ஃப்ரீ ஸ்டேட்டா நம்ம மாற்ற முடியும். இப்போ நம்ம சென்னையில எத்தனை தெரு நாய்க்கள் இருக்கும்? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தெரு நாய்க்கள் இருக்கும்? இப்போ ரீசெண்டா சென்னையில எடுத்த சென்சஸ் படி 1,87,000 நாய்கள் இருக்கு அப்படின்னு தோராயமா சொல்லப்பட்டிருக்கு சார். 1,87,000 நாய்கள். இந்தியா முழுவதும்? இந்தியா முழுவதும் அதுக்கான கரெக்டான சென்சஸ் இல்ல. தமிழ்நாடு முழுவதும் 1,87,000ங்கிறது சென்னைக்கு. ஆமா சார். தமிழ்நாடு முழுவதும்? தமிழ்நாடு முழுவதும் ஒரு அபிஷியலான சென்சஸ் இல்ல சார், கிடையாது. ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கலாம். சோ இதுல இந்த 1,87,000 தெரு நாய்க்கள்ல எத்தனை நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கலாம்? தடுப்பூசி, அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன், அந்த சென்சஸ்ல நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்ச வரைக்கும் ஒரு 15% என்னமோ தான் சொல்றாங்க சார். இது 85% நாய்களுக்கும் தடுப்பூசி இன்னும் போடப்படவில்லை. அது வந்து ஒரு வெட்டனரி டிபார்ட்மெண்ட் இல்லது கார்பரேஷன், இல்லாட்டி ப்ளூ கிராஸ், இல்லாட்டி உங்களை பாண்டி ஆர்வலர்கள், இல்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், கண்டிப்பா இது வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த 1,87,000 நாய்களுக்குமே ஒரு தடுப்பூசி போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சேஃப், யாருக்குமே எந்த விதமான. ஆமா சார். ஸோ அதே மாதிரி நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். நிறைய அந்தந்த தெருக்கள்ல வந்து நாய்களுக்கு உணவளிக்கிறவங்களே அவங்களோட சொந்த சம்பாத்தியத்தில் உள்ள காசை செலவு பண்ணி தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், ஸ்டெரிலைசேஷன் பண்றதா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்க்கே வருவோம். இப்போ தெரு நாய்களுக்கு சாப்பாடு போடுறது, இல்லாட்டி காக்காக்கு சோறு வைக்கிறது, இல்லை புறா வளர்க்குறது, இப்படி பூனைக்கு சோறு போடுறது, இது போல ஒரு சிலர் வந்து ரொம்ப அதே தான் வேலையா இருந்து ஏகப்பட்ட நாய்களை அந்த ஏரியாவுக்கு வருத்துறாங்க. அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு, இந்த மாதிரி தெருநாய்களை எல்லாம் இங்கே கொண்டாந்து சாப்பாடு போடுறாங்க, அது எங்களுக்கு கடிக்குது, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்படி தெருநாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு அங்கே வளர்க்கலாமா? இது சரியாகுமா? எஸ் சார், இது சட்டப்படியும் சரி, மனிதாபிமானப்படியும் சரி, அதுக்கப்புறம் நம்மளோட வந்து இந்திய அரசியல் அமைப்பு படியும் சரி, 3 விதமுமே இது சரியான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சார். எதனால அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சாசனத்தோட ஆர்டிகிள் 51AG படி என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா உயிர்களிடமும் நம்ம கருணை காட்டணும் அப்படிங்கிறது. இது நமக்கு ஒரு ஸ்டாச்சுரி பவர்ஸ் மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷனல் பவர்ஸே இந்த ப்ரொவிஷனுக்கு இருக்கு சார். எல்லா உயிர்களிடையும் கருணை காட்டணுங்கிறது. உணவு அப்படிங்கிறது ஒரு உயிர் வாழறதுக்கு ரொம்ப அடிப்படையானது. நீர், உணவுங்கிறது ரொம்ப அடிப்படையானது சார். அதை நம்ம வந்து இன்னொரு ஒரு உயிருக்கு கொடுக்கறத யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. அதே மாதிரி சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் இருக்கு சார். அதுபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு சொசைட்டியா இருந்தாலும் சரி, ஒரு அசோசியேஷனா இருந்தாலும் சரி, அந்த வளாகத்துல இருக்கிற நாய்களை பிடிச்சிட்டு போய் ரீலொகேஷன் பண்றதுக்கோ, இல்லை இந்த விலங்குகளுக்கு உணவு அளிக்காதீங்கன்னு சொல்றதுக்கோ அவங்களுக்கு உரிமை கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் சார், இந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கட்டுப்பாடுகளை விதிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சார், நம்மளுடைய சட்டத்துக்கும் மீறி அவங்க நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியும் அங்க. இல்லாட்டி ஒரே நாய் கூட்டமா இருக்கும், நாய் கத்திட்டு இருக்கும், அவங்களுக்கு அசௌரியமா இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் எப்படின்னா, சொல்றீங்க அது வந்து ஆமா சார், சட்டத்தை அவங்கள கையில எடுக்கிற மாதிரி, சட்டத்தை கையில எடுக்கிற மாதிரி. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நாய் வீட்டுல வளர்க்குறாங்கன்னா அவங்க லிப்ட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வராங்க. இதுவுமே நான் வந்து சட்டத்துல சொல்லுது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது,
அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட சர்க்குலர்ஸ் படி கூட சொல்லி இருக்கிறாங்க, லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய வந்து கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயும் இது சொல்லப்பட்டிருக்கு சார். ஓகே. அந்த இப்போ மாதிரி அது வந்து நம்ம ஊர்ல வந்து பரம்பரையா பல ஆண்டுகளாகவே நாயை வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. ஒரு சிலர் மட்டும்தான் வீட்டில் நாய் வச்சிருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் நாய் வச்சுக்கிறது இல்லை. இந்த நாய் அப்படிங்கிற போது அதுக்கு மேலே உள்ள ஒரு பொதுவான ஒரு மனப்பான்மை எப்படின்னா, கிராமங்களில் சின்ன சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை பார்த்தாங்கன்னா கல்லை அடிப்பாங்க. கல்லால் அடிக்கிறதா ஒரு பழக்கம். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும், பழமொழியே. நாயின்னு பார்த்தோம்னா கல்லடிச்சிடணும், நாயின்னா அது நம்மளை கடிக்கும். அதுதான் இங்கே உள்ள ஒரு கான்செப்ட். ஆனால் இப்போ நான் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அங்கே இந்திய நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் சந்தித்தேன். அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டாக் வச்சுருக்குறாங்க. டாக் கூடவே படுத்து தூங்குறாங்க. இவங்களும் அந்த ஊர் மக்களை மாதிரி இப்போ நாயே இல்லாத வீடு இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியுது. எல்லா வீட்லேயும் ஒரு நாய் வச்சுருக்குறாங்க. அதோட கொஞ்சிறாங்க, விளையாடுறாங்க, அது கூட படுக்கிறாங்க, அதை சாப்பாடு போடுறாங்க. அதே ஒரு முக்கியமான ஒரு ஆள் மாதிரி வச்சு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இல்லை. ஆனால் இப்போ சமீப காலங்களில் இங்கேயும் ஒரு நாய், ஒரு பெட், ஒரு செல்ல பிராணி அப்படிங்கிற முறையில் ஒரு புரிதல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. ஆனால் முழுமையான புரிதல் நம்ம ஊரில் இல்லையே. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டியில், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில், ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இடத்துல வந்து அவங்க ஒரு கட்டுப்பாடு போடாமல் இருப்பாங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளது கலாச்சாரம். ஆமாம், கண்டிப்பாக சார். இதுக்கு முன்னாடி அந்த நாய்களுக்கு மற்ற விலங்குகளுக்கு உணவளிக்கிறத பற்றி இன்னொரு சின்ன பாயிண்ட் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் சார். என்னன்னா, நமக்கு பசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நம்ம வந்து ஒரு வேளை சாப்பிடலை அப்படின்னாலே நமக்கு அவ்வளோ பசி இருக்கும், தாங்க முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், நாய் படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை நம்ம நேரில் வந்து ஒன்றும் இல்லை சார், தெருக்கல்ல இருக்கிற குப்பை தொட்டி கிட்ட, டீ கடை கிட்ட அங்கெல்லாம் பார்த்தோன்னா அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் சார். பசி கொடுமையில அங்க இருக்கிற நாய்கள் வந்து குப்பையில ஏதாவது ஒரு உணவாவது கிடைக்காதா அப்படின்னு போய் தேடினாலும் கிடைக்காது. அப்படி அந்த உணவு கிடைக்கலன்னு சொல்லி பக்கத்துல டீ கடை எங்கேயாவது போய் யாராவது போடுவாங்களான்னு பார்த்தா சில இடங்கள்ல போடுவாங்க, சில இடங்கள்ல துரத்தி விடுவாங்க. பசியில இருக்கும்போது துரத்தி விடுவாங்க. அதே நேரத்துல அதோட குட்டிக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதே நேரத்துல ரோட்ல கிராஸ் பண்ணும்போது பயத்துல வண்டியில அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நோய்கள் இருக்கு. ஸோ ஒரு நாய் வந்து அதோட வாழ்க்கைங்கிறது ஒரு சுலபமானது கிடையாது. அவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குறைஞ்ச ஆமா சார், அதேதான் சார், ஒரு குறைஞ்ச விஷயம் நம்ம சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு அடிப்படை. 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை பசிக்கும். ஆமா சார், கண்டிப்பா தாகம் எடுக்கும். நம்ம சம்மர்ல வாட்டர் பவுல்ஸ் நம்ம வைக்கலாம். நம்ம என்னன்னா சார், நம்ம சாப்பாடு நம்மளோட வீட்டுல மிஞ்சின சாப்பாடு, லெஃப்ட் ஓவர்ஸ் கூட போடலாம். அப்படி சாப்பாடு யாரும் போடலைன்னா கூட என்னோட ஒரு ரிக்வஸ்ட் என்னவா இருக்கும், கோவிட் நேரத்துல கூட நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க. நான் அப்போது தீயணைப்பு துறையில இருந்தேன். தமிழ்நாடு முழுக்க 380 தீயணைப்பு நிலையங்கள் இருந்தது. ஸோ எல்லா தீயணைப்பு நிலையங்கள்லயும் நாய்களுக்கு தண்ணீர், உணவு வைக்க சொன்னீங்க. நாங்க வச்சோம். ஏன்னா இந்த நேரத்துல மக்கள் வெளியே வராத நேரம், தெரு நாய்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. வெளியே வந்தால் தானே சாப்பாடு கொடுக்க முடியும். எனவே நீங்க வந்து தீயணைப்பு நிலையங்களை வைக்க சொன்னீங்க. அதே மாதிரி பிற்காலத்தில் காவல்துறையில் இருக்கும்போது கூட 1500 காவல் நிலையங்களை வைக்கிறதுக்காக கேட்டுட்டீங்க. எல்லாரையும் நாங்களும் கேட்டுக்கிட்டோம். ஒரு சிலர் வச்சாங்க, ஒரு சிலர் வைக்கல. ஸோ நாயும் நம்மள மாதிரி தான். ஆமா, கண்டிப்பா. அதுக்கும் சாப்பிடணும், அதுக்கும் தண்ணி குடிக்கணும், எல்லா உணர்ச்சிகளுமே இருக்கும். அதுக்கும் ஒரு இடத்துல தூங்கணும். ஸோ அதை வந்து மக்கள் அடிச்சு துரத்தும் போது நாயை வந்து இங்கே அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லும்போது இதை அவங்க மனசுல வச்சுக்கிடணும். ஆமா, இது மனசுல வச்சுக்கணும் சார். அதே மாதிரி அவங்க ஏதோ நாய்களுக்கு உதவி செய்ய முடியல, சாப்பாடு போட முடியல அப்படின்னாலும் பண்றவங்களை தடுக்காம இருந்தாலே ஒரு பெரிய விஷயம். இப்போ பாரம்பரியமாகவே வெளிநாட்டு மக்கள் மட்டும்தான் நாய் மேல அன்பு காட்டினாங்களா, இல்ல பிராணிகள் மேல அன்பு காட்டினாங்களா, இல்ல நமது முன்னோர்களும் இந்த மாதிரி பிராணிகள் மேல உண்மையிலேயே அன்பு செலுத்தி இருக்காங்களா? கண்டிப்பா சார். இப்ப நான் ஆக்சுவலா வந்து நான் இப்போ ரோட்ல போறேன், இல்லை நாய்களுக்கு சாப்பாடு போடுறேன், இல்லை அடிப்பட்ட விலங்குகளை மீட்கிறேன், இல்லை விலங்குகளை கொடுமை செய்யாதீங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பீட்டாவா, நீ வந்து வெளிநாட்டோட கான்செப்டை நீங்க திணிக்க பாக்குற அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு இதுல இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய வரலாறு போய் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய நாடு இந்தியாவை அஹிம்சை பூமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஹிம்சை பூமி, த லேண்ட் ஆஃப் அஹிம்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டிலே சமநீதி கண்ட சோழன் இருந்திருக்கிறார், அரசர் எள்ளாளன். அவர் வந்து தன்னுடைய மகனே
குற்றம் செஞ்சிருந்தாலும் ஒரு மாட்டுக்கு நீதி வழங்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மகனுக்கே கொன்னு தண்டனை கொடுத்து நீதி வழங்கினாரு. அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி அளவுக்கு போயிருக்கணுமா பாவம். ஆனா ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. ஆமா சார், மெசேஜ் கொடுத்திருக்காரு. அதே மெசேஜ் நம்மளோட ஹைகோர்ட்ல கூட அந்த சிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சார். இப்ப நீதின்னு வந்துட்டா ஒரே மனுநீதி சோழன். ஆமா சார், மனுநீதி சோழன் அவர்தானே? அவர்தான் சார். ஓகே, அதாவது ஒரு பசுமாடு வந்து மணி அடிச்சிடும். ஆமா சார், மணி அடிச்ச உடனே அந்த கன்றை வந்து கன்றை வந்து அவர் பையன் வந்து அவர் பையன் தேர் ஓட்டிட்டு போகும்போது அந்த தேர்ல ரேஷா டிரைவ் பண்ணது, ரேஷன் நெக்லிஜென்ட் டிரைவிங், ரேஷன் நெக்லிஜென்ட் அந்த டைம்லயே அந்த கவனக்குறைவா வண்டியை ஓட்டி இருக்காங்க. ஆமா ஓகே சார். ஆமா, சோ தண்டனையா பையனே வந்து அவரு பையனே அதே தண்டனை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தண்டனை, அதே மாதிரி தேர்ல ஏத்தி தண்டனை கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே. அது இல்லாம அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி வந்து இருக்காரு. ஒரு புறாவை காப்பாற்றணும்னு, ஒரு புறா வந்து பறந்து வந்திருக்கு, அந்த புறாவை துரத்திட்டு கழுகு வந்திருக்கு. ஓகே, புறாவை காப்பாத்தி இருந்தாரு. அதே நேரத்துல அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த புறாவை இறையா துரத்துறதுக்காக அந்த கழுகு எவ்வளவு நேரம் வந்திருக்கும், சரி இந்த புறாவை காப்பாத்திட்டு அப்ப கழுகு பட்னியா தானே போகும்னு சொல்லி தன்னுடைய சதையவே வெட்டி கழுகுக்கு போட்டு புறாவை வந்து காப்பாத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம திருவள்ளுவர் வந்து கொல்லாமை, அன்புடைமை, புலால் மறுத்தல் மூலியமா எல்லா உயிர்கள்கிட்டையும் கருணை காட்டணும், அன்பா இருக்கணும்னு சொல்லி இருக்காரு. நம்ம வள்ளலார் எல்லா உயிர்கள்கிட்டையும் ஜீவகாருண்யம் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம நாட்டுல அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து அசோகர், நம்ம வந்து அசோக சக்கரத்தை தான் நம்ம நாட்டுடைய கொடியிலே வச்சிருக்கிறோம். அந்த காலத்திலே வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்தி இருக்கிறாரு. அசோகன் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நடத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே மருத்துவம் வந்து வெட்டினரி மருத்துவம் இருந்திருக்குமா? வெட்டினரி மருத்துவம் அப்படின்னா இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசன் இருந்திருக்காது. அந்த காலத்துல ஹெர்பல் மெடிசன், மூலிகைகள் வச்சு அந்த எல்லா அந்த சிச்சுவேஷன்ல என்ன சரின்னு நினைச்சாங்களோ, அந்த சிச்சுவேஷன்ல எது சரின்னு நினைச்சாங்களோ அதை வந்து செஞ்சிருக்கிறாங்க சார். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி ஒரு நாட்டினுடைய மாரல் ப்ராக்ரஸ் வந்து அந்த நாட்டினுடைய விலங்குகளை எப்படி வந்து அவங்க நடத்துறாங்கிறத வச்சு நம்ம உணர முடியும்னு சொல்லியிருக்கிறாரு, அஹிம்சையை சொல்லியிருக்கிறாரு. இதே நம்ம நாட்டுலதான் வந்து புத்திசமா இருக்கட்டும், ஜெயினிசமா இருக்கட்டும், எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு சொன்ன மதங்களும் இங்கதான் வந்து வளர்ந்துருக்கு. அந்த கொள்கைகள், அந்த பிரின்சிபிள்ஸ் இங்கதான் வளர்ந்துருக்கு. புத்தரோடது நான் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த பூமியில வந்து வாழக்கூடியது மனிதன் மட்டும் இல்ல, சுமார் 25 லட்சம் உயிரினங்கள். ஆமா சார், நம்ம அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணி தான் நம்ம வாழணும் சார். சோ நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஸ் இல்லைங்களா, நம்மளும் ஒரு அங்கம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமா சார். எனவே மற்ற உயிரினங்களை நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம் சார். நம்ம வந்து தங்கம், வைரம், இந்த மாதிரியான ஜுவல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ஏன் பாதுகாக்கிறோம், அது ஏன் பொக்கிஷமா நினைச்சு நம்ம ட்ரெஷர் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப ரேர், அரிய வகையில இருக்குது. வேற எது சார் ரேர்? ஒரு காலத்துல அலுமினியம் இருக்குல்ல, அதுதான் ரேரா இருந்துதான், அதுதான் ரொம்ப விலை அதிகமா. பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த அரண்மனையில ராஜாக்களுக்கு மட்டும்தான் அலுமினிய பாத்திரத்துல சாப்பாடு, மந்திரிகள் எல்லாம் தங்கத்தட்டு. ஏன்னா அப்போ ஒரு சில கிலோ மட்டும்தான் உலகம் முழுவதும் அலுமினியம். எது ரேரா இருக்கோ அதுக்குதான் மரியாதை இருக்கும், அதை நம்ம மரியாதை கொடுக்குறோம், அதை நம்ம பொக்கிஷமா பாதுகாக்கிறோம், ட்ரெஷர் பண்றோம். ஆனா இப்ப நமக்கு ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து வந்திருக்கு. எவ்வளவோ லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளதுல இப்போ ஹப்பிள்ஸ் டெலஸ்கோப் இந்தியாவில வெறும் 3000 அல்லது 3500 புலிகள் தான் இருக்கான். ரொம்ப ரேர். ஆமா சார், ரொம்ப. மனிதர்கள் வந்து 150 கோடி இருக்கிறாங்க. இப்ப யாரு முக்கியம்னா புலிகள் தான் முக்கியம். ஆனா இப்ப பாருங்க, ஊட்டியில ஒரு புலி 4 குட்டி, அது வீடியோல பார்த்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துல கர்நாடகால அது செத்து கிடக்கு. ஆமா சார். ஏன்னா அந்த ஊர்காரங்க வந்து விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்க. ஸோ அந்த புலி வந்து எவ்வளவு அபூர்வமானது, ஒரு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது, கண்டிப்பா நம்முடைய பொக்கிஷம், அதை போய் கொள்றாங்க அப்படிங்கிறது மனசு கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா. இருந்தாலும் இப்போ வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து நான் வெஜிடேரியனா தான் இருக்காங்க. ஸோ வந்து சிக்கன் சாப்பிடுறாங்க, மட்டன் சாப்பிடுறாங்க, பீஃப் சாப்பிடுறாங்க, போர்க் சாப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வந்து கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே சாப்பிட வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க புச்சர் ஷாப்ல போய் அதை மீட் பண்ணா தானே சாப்பிட முடியும். அது எப்படி கொள்ளாம இருக்க முடியும்? ஸோ சார், அதை நம்ம வந்து ஒரு நம்ம திரும்பவும் இதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம் சார். ஒன்று நம்ம வந்து மனிதாபிமான அடிப்படை, நம்ம வந்து எத்திக்ஸ் அண்ட் மோரல் படி பார்க்கலாம். இன்னொன்று சயின்டிஃபிக்காக அறிவியலை பார்க்கலாம் சார். எத்திக்கலி மோரலி பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளை நம்ம வந்து உணவுக்காக கூட கொல்லக்கூடாது, விலங்குகளோட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்து ஒரு புது ட்ரெண்டோ கான்செப்டோ இல்லை சார். எத்தனையோ வந்து கிரேட் ப்ரோஃபவுண்ட் திங்கர்ஸ் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் வந்து கொல்லாமை, புலால் மறுத்தல் மூலியமா நிறைய குறள்கள் வந்து சாப்பிடக்கூடாது. ஆமா, குறள்கள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லியோ டோல்ஸ்டாய் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு, as long as there are slaughterhouses there will be battlefields. நம்ம வந்து விலங்குகளை கொல்றத
போர்க்களத்தோட ஒப்பிட்டு பேசி இருக்கிறாரு. மகாத்மா காந்தி வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு, டு மை மைண்ட் த லைஃப் ஆஃப் அ lamb இஸ் நோ லெஸ் ப்ரீஷியஸ் தேன் தட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். ஒரு மனிதனுடைய உயிரை விட ஒரு ஆட்டினுடைய உயிர் எந்த வகையிலும் குறைந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி நம்ம எவ்வளவு வேணாலும் தயார் பண்ணிக்கலாமே. அப்போ கூட அதுக்கு ஒரு சிங்கம் புலின்னா புரிஞ்சுக்கலாம், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ண முடியாது. பட் ஆட்டுக்குட்டி நம்ம எவ்வளவு வேணாலும் கல்டிவேட் பண்ணலாமே. ஆமா சார், அதே மாதிரி மனிதர்களோட உயிரும் நமக்கு எவ்வளவு நாளும் இருக்கு. ஆட்டுக்குட்டியை விட இப்ப மனிதர்களுடைய உயிர் ஜாஸ்தியா இருக்குல்ல சார். நமக்கு அந்த குவான்டிட்டியை வச்சு பேசாம ஒவ்வொரு உயிரோட மதிப்பு அப்படிங்கறது எல்லா உயிருக்கும் ஒரு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. மரியாதையோட வாழறதுக்கு, அவங்களோட வாழ்நாளை வாழறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு சார். அப்படி பார்க்கும்போது நம்ம விலங்குகளை வந்து கொன்னுதான் உட்கொள்ளணும் அப்படிங்கிற தேவை வந்து நமக்கு கிடையாது. சயின்டிபிக்கலா இப்ப நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா ஆம்னிவோர்ஸ்லயே நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஆம்னிவோர்ஸ், நம்ம எது கிடைக்குதோ அதை நம்ம வந்து உட்கொள்ள முடியும். சில ஆம்னிவோர்ஸ், சில பாத்தீங்கன்னா கார்னிவோர்ஸா இருக்கட்டும், கேட்ஸ் எல்லாம் கார்னிவோர்ஸ். கேட்ஸாலெல்லாம் வந்து விலங்குகள் பொருட்கள், அதாவது இறைச்சி இல்லாம உயிர் வாழ முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது, த்ரைவ் பண்ண முடியாது. ஆனா மனிதர்களால இறைச்சியோ விலங்குகள் பொருட்களோ இல்லாம சர்வைவும் பண்ண முடியும், த்ரைவும் பண்ண முடியும், த்ரைவ் ஆரோக்கியமா வாழ முடியும். இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய யூஎஸோட வந்து ஹெல்த் நிறைய அசோசியேஷன்ஸ், அதே மாதிரி வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய பெரும்பாலான வந்து மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அனிமல்ஸ்ல இருக்கிற ஒரு சில புரோட்டீன்ஸ் அது வந்து நீங்க சொல்லக்கூடிய தாவரங்கள்ல கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களே. இல்ல, தாவரங்கள்ல நமக்கு கிடைக்குது சார். எல்லா அமினோ ஆசிட்ஸும் நமக்கு கிடைக்குது. புரோட்டீன்ல கம்ப்ளீட் புரோட்டீன் சொல்றோம், நான் கம்ப்ளீட் புரோட்டீன் சொல்றோம். இறைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இறைச்சியில எல்லாமே கம்ப்ளீட் புரோட்டீனா வந்துருது. அதே மாதிரி தாவரம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா சோயா மாதிரியான பொருட்கள்ல கம்ப்ளீட் புரோட்டீனா வந்துருது, கம்ப்ளீட் புரோட்டீன் வந்துருது. சோயா பீன்ஸ் வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் வந்துருது. அந்த மாதிரி இன்னும் சில உணவுகள் இருக்கு. ஆனா அமினோ ஆசிட்ஸ் வந்து எல்லா தாவரம் சார்ந்த உணவுகள்லயே இருக்கு சார். நம்ம நார்மலா சாதாரணமா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிடும் சார். இப்போ நம்ம சப்பாத்தி இருக்கு, சப்பாத்தியை நம்ம வெறுமனை சாப்பிட போறது இல்லை சார். சப்பாத்தியில அந்த கோதுமையில வந்து லைசின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து கம்மியா இருக்கும். சரி, அது வந்து டால்ல இருக்கும். நம்ம நேச்சுரலா ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடும்போது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஆஃப் சீரியல்ஸ், ஆமா, டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிராம்ஸ், ஆமா கிராம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு பேலன்ஸ்டு புரோட்டீன் பேலன்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருது. அதே மாதிரி நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சார். நம்ம வந்து தாவர உண்ணிகள் பார்த்தோம் அப்படின்னா தண்ணியை எப்போதுமே வந்து உறிஞ்சுதான் குடிக்கும். ஆனா அதே இது சிங்கம், புலி இந்த மாதிரியான வந்து இறைச்சி உண்ற விலங்குகளை பார்த்தோம் அப்படின்னா தண்ணியை நாக்கால எடுத்து உள்ள வந்து குடிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வேர்க்கும், அதே மாதிரி தாவர உண்ணிகளுக்கு வேர்க்கும். ஆனா மற்ற விலங்குகளுக்கு வந்து வேர்க்காது, வாயை திறந்து பேண்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரியான பேண்டிங் வந்து பண்ணும். அதே மாதிரி நமது விரல்கள் கூட வந்து மாமிசத்தை பிளக்கிற மாதிரி உள்ள நகங்கள் நம்மகிட்ட கிடையாது. நகங்கள் கரெக்ட் சார், கிடையாது. வந்து பழங்களை இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி ஆரஞ்சு இந்த மாதிரி தான் நம்ம நேச்சுரலா பண்ண முடியும் சார். நமக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸே இருக்கு சார். ரோட்ல வந்து ஏதோ ஒரு விலங்கு வந்து அடிபட்டு இறந்து போய் இருக்கு, நமக்கு அதை பார்த்தா எச்சி ஊருமா, இல்ல ஒரு மாம்பழத்தை பார்த்தா நமக்கு எச்சி ஊருமா? அந்த வாசனை ஒரு மாம்பழம் இல்லாட்டி நல்ல ஒரு பலாப்பழம், ஆமா சார், வீடே வாசனையில நிறைஞ்சிருக்கும், அதை சாப்பிடணும்னு தோணும். ஆமா சார். ஆனா நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு முட்டை கூட நமக்கு வந்து நல்ல ஸ்மெல்லா இருக்கு. அந்த முட்டையோ இறைச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து தாவர பொருட்களை போட்டு தான் நம்ம சாப்பிடுறோம். மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறோம். பிளைனா தான் சாப்பிடுறோம். வாசனை இல்ல, அது உண்மைதான். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், இதெல்லாம் தான் மனிதனுக்கு உண்டான இயற்கையான உணவு. இந்த மீட் எல்லாமே நம்ம செயற்கையா அதை குக் பண்ணி பிற்காலத்துல மனிதர்கள் அந்த எவல்யூஷன். அது இன்னொரு காரணம் என்ன சார், இப்போ வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் எல்லாமே இருக்கு. அந்த காலத்துல சில பகுதிகளில் பாலைவனங்கள்ல அந்த மாதிரியான இடங்கள்ல அக்ரிகல்ச்சரல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால சர்வைவலுக்காக நம்ம மீட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அதை வந்து நம்ம டினை பண்ண முடியாது. சர்வைவலுக்காக சாப்பிட ஆரம்பிச்சது ஓவர் த டைம் ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு, டேஸ்டுக்காக அப்படிங்கிறது நமக்கு கன்வீனியன்ஸ். அப்போ வந்து மாமிசம் இல்லாமலே நம்ம வாழலாம், நல்லாவே வாழலாம் சார், செழிப்பாக வாழலாம், ஆரோக்கியமாகவும் வாழலாம். அப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வேகன். ஆமா இல்லைங்களா? இப்ப வேகன், அதாவது வேகன்னா இப்போ சைவம்னு சொல்ல முடியாது நினைக்கிறேன், பால் கூட குடிக்க கூடாது. இந்த வேகனிசம் அல்லது வேகன் அப்படின்னா என்ன?
வீகன்கிற வார்த்தை வந்து அவங்க வெஜிடேரியன்ல இருந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க சார். வெஜிடேரியன் அப்படின்னா இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, பால் குடிப்பாங்க, சில பேர் வந்து இது கூட வந்து சாப்பிடும், முட்டை கூட சாப்பிடும், முட்டை தேன் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி விலங்குகள் சார்ந்த பொருட்களும் வந்து பயன்படுத்துவாங்க, லெதரா இருக்கட்டும், உள்ளா இருக்கட்டும், சில்க். சில வெஜிடேரியன்ஸ் ஒடிசா பெங்கால்ல மீனும் சாப்பிடுறாங்க. ஆமா சார், ஆனா அவங்க வெஜிடேரியன்ஸ். ஆமா, அந்த ஊருக்கு அந்த ஃபிஷ்ங்கிறது வெஜிடேரியன். ஆமா சார், ஜலபுஷ்பா அப்படிங்கிறாங்களா? ஆமா சார். இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கும் வீகன்ஸ்க்கும் ஆன ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு கொள்கையில வந்துச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அனிமல்ஸை கொல்லக்கூடாதுனோ, அனிமல்ஸை துன்புறுத்தக்கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாதுங்கிற கொள்கையில வரல. கல்ச்சர், ரிலீஜியன், இந்த ரெண்டு சார்ந்தது தான் வெஜிடேரியன்ங்கிறது வந்துச்சு. ஏன்னா நிறைய வெஜிடேரியன்ஸே பால் மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க, லெதர் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா வெஜிடேரியன்ஸும் வந்து பால் சாப்பிடுவாங்க, லெதர் பேக் யூஸ் பண்ணுவாங்க, ஷூ போடுவாங்க. இது எல்லாமே விலங்குகள். அவங்க என்னங்க பண்ணாங்க? ஏன்னா இதெல்லாம் விலங்குகளை துன்புறுத்துறது தானே சார். பால் வந்து ஒரு பசு மாட்டுல இருந்து நம்ம கறந்து சாப்பிடுறாங்க, அதை எப்படி நீங்க நான் வெஜிடேரியன் சொல்ல முடியும்? ஆமா சார், பால் வந்து அந்த மாடு வந்து நமக்காக உற்பத்தி செஞ்சது இல்லையா சார், அந்த கன்றுக்குட்டிக்காக குட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி அவங்க நம்ம சாப்பிட்டுக்கிறோம், அதை எப்படி நீங்க ஒரு நான் வெஜிடேரியன் சொல்ல முடியும்? இதை ஒரு புலி கிட்ட இருந்து புலியோட பாலை நான் எடுத்து சாப்பிடுறேன், கொஞ்சம் புலிக்குட்டி கொடுத்துட்டு சாப்பிடுறேன்னு சொன்னா நம்ம சமுதாயம் வந்து ஏத்துக்காது சார். அதே ஒரு நாய் கிட்ட இருந்தோ பூனை கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம சோசியலா அதுக்கே பத்தாது, 4 குட்டி இருக்கும். ஆமா சார், அதுக்கே பத்தாது, போய் எடுக்கவும் முடியாது, அதை விடுங்க. ஆனா பசுமாடு வந்து ஓவர் த பீரியட் பீப்புள் வந்து ப்ரீடிங் பண்ணி, செலக்டிவ் ப்ரீடிங், குட்டிக்கு வந்து 1 லிட்டர் தேவைன்னா அது 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கிற மாதிரி செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து கறந்து வெஜிடேரியன் மக்கள் சாப்பிட்றதுல என்னங்க பிரச்சனை உங்க வீகன் பீப்புளுக்கு? ஸோ இதுல என்னன்னா சார், இந்த மல்டிபிள் ஆங்கிள் பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பால்னு சுரக்கிறது அதோட குட்டிக்காக மட்டும்தான். அதை நம்ம போய் நம்ம ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவுல போய் நம்ம நடுவுல நின்று எனக்கு ஒரு பாதி வேணுங்கிறது எடுக்கிறது மோரலி எத்திக்கலி தப்பு அப்படின்னு ஆண் கன்றுக்குட்டியா பிறந்த உடனே அனுப்பிச்சிருவாங்க சார் கறி. இது ஒரு கொடுமை. நான் வந்து இதை நான் முதல்ல கேள்விப்பட்ட போது கூட நான் நம்பல, அது எப்படி பிறந்த உடனே அனுப்புவாங்கன்னு சொல்லி. ஆனா நிறைய கறிக்கடைகள்ல, இறைச்சி கடைகள்ல, நிறைய இடங்கள்ல போய் பார்க்கும்போது பிறந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் இருந்த ஆண் கன்றுக்குட்டிகள்லாம் கறிக்கடைக்கு வந்து வந்துடும். அதனால இந்த பயன்பாடு ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கே போயிடும். ஸோ நிறைய பேர் பீஃபுக்கு பால் குடிச்சிடும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆமா, ஆண் கன்றுக்குட்டினால வளர்ந்தாலும் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காக அனுப்பிச்சிருவாங்க. ஆமா சார், அதே ஒரு பெண் கன்றுக்குட்டி பிறந்தா அதுக்கு வந்து போதுமான பால் கூட கொடுக்காம கொஞ்சமோட பால் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து கறந்துருவாங்க. இது நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக நம்ம வந்து பண்றோம். செலக்டிவ் ப்ரீடிங் அப்படிங்கறத இயற்கைக்கு எதிரானதா பாக்குறோம் சார். இதனால அப்படின்னா நம்ம அதோட இயற்கையா பால் சுரக்கிறத விட நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி அதிகமான முறையில சுரக்க வைக்கிறோம். அதிகமான முறையில சுரக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு மாடு வந்து பால் இந்த கால்சியம் எல்லாம் சுரந்து அதோட எலும்பு போன் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 7-8 வயசுக்குள்ளேயே டவுனர் ஆயிரும். டவுனர் அப்படின்னா மாடு கீழே படுத்துரும், எந்திரிக்க முடியாது. உடனே ஆட்டோமேட்டிக்கா திரும்ப இறைச்சிக்காக தான். அது வந்து ஓவரா பால் கறக்கிறது இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டைரி இண்டஸ்ட்ரியில எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா ஒரு பசு வந்து உருவாக்கி அதை மெக்கானிக்கலா சாப்பாடு போட்டு, அது குட்டி ஈன்ற உடனே குட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாலை பூரா அதை எடுக்கிறதுங்கிறது ஒரு கொடூரமான ஒரு கைண்ட் ஆஃப் க்ரூவல்டி. ஆமா சார், க்ரூவல்டி. அது அவங்களோட பொருட்களா பார்க்கப்படுது. அதே மாதிரி சயின்டிபிக்கா இன்னொன்னு பார்த்தோம்னா சார், உலகத்துல எந்த விலங்குமே பல் வளர்ந்ததுக்கு அப்புறம் பால் வந்து குடிக்கிறது இல்ல, மனிதனை தவிர. அதுவும் நம்ம வந்து வேற ஒரு ஸ்பீஷீஸோட பாலை நம்ம வந்து கறந்து குடிக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு கன்றுக்குட்டி பிறக்கும் போது ஒரு எவ்வளவு வெயிட் இருக்கும் சார்? ஒரு 10 கிலோ இருக்கும். அந்த 10 கிலோ இருக்கிற கண்ணுக்குட்டிய 1 வருஷத்துக்குள்ள 100 கிலோக்கு மேல வெயிட் ஆகக்கூடிய சத்து பால்ல இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு. அது விலங்குகளுக்கான ஹார்மோன்ஸ். அது அந்த மாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கான தேவைப்படுற ஹார்மோன்ஸ், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் எல்லாம் அந்த அளவுல இருக்கு. அதை நம்ம மனிதர்கள் வந்து குடிக்கும் போது நம்ம பாடி நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்றது இல்ல. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். பசுபால் என்பது மனிதனுக்காக உள்ள பால் அல்ல, அது பசுக்குட்டிக்காக உள்ள பால். இப்ப நீங்க வந்து மாடுகளை கொண்டு போய் ஸ்லாட்டர் ஹவுஸ் கொண்டு போகும்போது நீங்க தடுத்து நிறுத்துறது, அவங்க மேல கேஸ் போடுறது, காவல் நிலையங்களை போய் புகார் சொல்றது, இப்படி பெரிய இடைஞ்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் பண்றீங்க?